தாய் வீடு ஜூன் மாதம் 2025. அலைந்து திரிதலின் மெய்யியல், விம் வெண்டர்ஸின் அழகியல். எழுதியவர் ஸ்வர்ணவேல், வாசிப்பவர் ஜீவா செம்மலர். முடிவில்லா நெடுஞ்சாலைகள் விரிந்து கிடக்க, தொடுவானம் தொடும் பாதைகள் நீள, செல்லுலாய்ட் கனவுகள் நிழல்களைச் சுமக்க, கடந்த காலத்தின் எதிரொலிகள் மெல்ல ஒலிக்க, ஒரு திரைப்பட பயணி அலைகிறார் ஆன்மாவை நோக்கி, லென்ஸின் வழியே வாழ்வின் ஆழம் தேடி. காயப்பட்ட நிலப்பரப்புகளின் ஊடாக அவர் பயணம், சிதைந்த மனங்களை முழுமையாக்க அவர் முயலும் தருணம். விம் வெண்டர்ஸ் அழைக்கிறார். மழையில் நனையும் நகரங்களிலிருந்து, சாம்பல் பூத்த தெருக்களின் சோகங்களிலிருந்து, டெக்சாஸின் புழுதி படிந்த நிலம் வரை, நினைவுகளின் கரை படிந்த மண் வரை. அவரது கேமரா மெதுவாய் சுவாசிக்கிறது, ஒரு மௌன சாட்சியாய், ஆழமாய் உணர்ந்து உலகின் துயர் துடைக்க. உடைந்த வாழ்க்கையின் இரகசியங்கள் உறங்கும் வேளையில், தனிமையின் கீதங்கள் மெல்லிசையாய் எழும் பொழுதில். திரையின் குறுக்கே ஒரு ஜெர்மானிய இதயம் திறக்கிறது. நாடு கடத்தப்பட்டவனின் பார்வையில் தத்துவம் பிறக்கிறது. தேவதைகளின் கண்களில் வழியே உலகை காணும் போதும், தனிமையான சாலையில் மெதுவாய் நடக்கும் போதும், வரலாற்றின் கனமான சுமையை அவர் வரைபடமாக்குகிறார். காலத்தின் காயங்களை மென்மையாய் வருடுகிறார். வாருங்கள், இந்த பயணத்தை தொடர்வோம். பிம்பம், ஒளி, ஒளியின் வழியே. இருள் சூழ்ந்த இரவில் இருப்பு மின்னிடும் அழகை காண்போம் சாலையிலே. அறிமுகம். விம் வெண்டர்ஸ் விழிகளை திறந்து வைத்து கனவு காணும் கலைஞர். அவருடைய சினிமா மறக்கப்பட்ட நெடுஞ்சாலைகள், அமைதியான நகரங்கள், நினைவுகளால் கனிந்த மேகமுறையும் வானங்கள் ஆகியவற்றை கடந்து செல்லும் நீண்ட நுண்ணிய மூச்சு போன்றது. போர் முடிந்த பிறகு ஏற்பட்ட ஜெர்மனியின் வடுக்களும் கசடுகளும் பிசைந்த மண்ணிலிருந்து பிறந்தவர் என்றாலும், வெண்டர்ஸ் எப்போதும் முற்றிலும் பரிச்சயமில்லாத வெளியை நோக்கித்தான் பயணித்தார். முடிவுகளின் மேல் பற்றற்ற அவரது பயணங்கள் மூலம் விசனத்தை குறித்து பேசும் படங்களை அவர் நமக்கு கொடுத்தார். போர் முடிந்த பிறகு ஏற்பட்ட ஜெர்மனியின் வடுக்களும் கசடுகளும் பிசைந்த மண்ணிலிருந்து பிறந்தவர் என்றாலும், வெண்டர்ஸ் எப்போதும் முற்றிலும் பரிச்சயமில்லாத வெளியை நோக்கித்தான் பயணித்தார். முடிவுகளின் மேல் பற்றற்ற அவரது பயணங்கள் மூலம் விசனத்தை குறித்து பேசும் படங்கள் அவர் நமக்கு கொடுத்தார். அவருடைய சமகாலர்கள் ஃபாஸ்பிண்டர் நடத்திய கோபமான நாடகங்கள், ஹெர்சாக் ஏற்றுக்கொண்ட பித்து பிடித்த தேடல்கள் ஆகியோரின் நடுவில் வெண்டர்ஸ் அமைதியான பாதையை தேர்ந்தெடுத்தார். இல்லாததை நோக்கிய புனித பயணம், தேடும் விழிகளால் எழுதப்படும் நினைவின் தியானம். அவரது சாலை படங்கள்: ஆலிஸ் இன் தி சிட்டீஸ் 1974, கிங்ஸ் ஆஃப் தி ரோட் 1976, பாரிஸ் டெக்சஸ் 1984. வானத்தில் மிதக்கும் மேகங்களைப் போல நகர்கின்றன, மறவலின் சுமையையும் மீள கண்டுபிடிக்க வேண்டிய நுட்பமான நம்பிக்கையும் தாங்கிச் செல்கின்றன. வெண்டர்ஸ் கைகளில் ஒரு சாலையோர உணவகமோ ஒரு பேபோனோ மனித துக்கத்தின் ஓலைக்குடிலாக மாறுகிறது. ஒரு குழந்தையின் பார்வை தொலைந்த மாசின்மையை மீண்டும் தேடும் வரைபடமாக உருக்கொள்கிறது. இசையிடம் அவர் கொண்ட காதலும், புயனா விஸ்டா சோஷியல் கிளப் 1999, தி சோல் ஆஃப் அ மேன் 2003 போன்ற படங்களில் ஆழமாக பிணைந்திருப்பதை பார்க்க முடியும்.
அவை நினைவேக்கத்தின் அடித்தளமாக நிலைக்கின்ற ஆன்மாவின் அதிர்வுகளை உள்ளடக்கிய செவிப்பாடாக உருமாறுகிறது. ஒவ்வொரு அதிரும் ஸ்வரத்திலும் அலைந்து திரிந்தவர்களின் வரலாற்றின் அடுக்குகளை அவர் தேடுகிறார். வெண்டர்ஸின் சினிமாவில் நுழைவது என்பது எடையற்ற ஏக்கத்தின் வசம் தன்னை ஒப்படைப்பது போலும். பெயரற்ற ஆனாலும் ஆழமாக அறிந்த இடங்களுக்கே வழிநடத்தும் காணாத பாதைகளை தொடர்வது ஆகும். இந்த கட்டுரை அவரது கனவுறு சினிமாவின் உருவங்களை தேடுகிறது. பயணம், நினைவுகள் மற்றும் இசையின் கவிதையான மொழி மாற்றங்களை, மேலும் உலக சினிமாவின் நிலப்பரப்பில் அவை உருவாக்கிய அமைதியான புரட்சி நிலைகளை ஆராய்கிறது. கதையாடலுக்குள் தனது சினிமாவை சுருக்காத விம் வெண்டர்ஸின் ரோட் மூவிஸின் கதை சுருக்கம். விம் வெண்டர்ஸ் ஒரு ஜெர்மானிய திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், புகைப்பட கலைஞர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். அவருடைய திரைப்படங்கள் பெரும்பாலும் தனிமை, பயணம் மற்றும் அடையாளத் தேடல் போன்ற கருப்பொருள்களை ஆராய்கின்றன. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள திரைப்படங்கள் அனைத்தும் விம் வெண்டர்ஸின் தனித்துவமான இயக்கத்தில் ரோட் மூவி எனும் பயணப்பட வகைக்குள் பரவலாக அடங்குகின்றன. இந்த படங்களில் பயணம் என்பது வெறும் இடப்பெயர்ச்சி மட்டுமல்ல, அது கதாபாத்திரங்களின் அக உலகத் தேடல்களுக்கும் உறவுகளின் பரிணாம வளர்ச்சிக்கும் சமகால வாழ்வின் பிரதிபலிப்புகளுக்கும் ஒரு களமாக அமைகிறது. வெண்டர்ஸின் பார்வையில் சாலைகளும் பயணங்களும் வெறும் பின்னணியாக இல்லாமல் கதையின் முக்கிய அங்கமாகவே மாறிவிடுகின்றன. அவருடைய சில குறிப்பிடத்தக்க ரோட் மூவி வகை திரைப்படங்களின் கதை சுருக்கம் இங்கே. ஆலிஸ் இன் தி சிட்டீஸ் 1974. ஒரு ஜெர்மானிய பத்திரிகையாளர் பிலிப் விண்டர் அமெரிக்காவில் ஒரு கட்டுரை எழுத முடியாமல் தவிக்கிறார். அவர் ஜெர்மனிக்கு திரும்பும்போது ஒரு இளம் பெண்ணையும் அவளுடைய 9 வயது மகள் ஆலிஸையும் சந்திக்கிறார். அந்த பெண் திடீரென மறைந்துவிட பிலிப் ஆலிஸை அவளுடைய பாட்டியை தேடி ஐரோப்பா முழுவதும் அழைத்துச் செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார். இந்த பயணம் இருவருக்கும் இடையே ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்குகிறது. கிங்ஸ் ஆஃப் தி ரோட் 1976. கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனிக்கு இடையிலான எல்லையில் பயணிக்கும் ஒரு திரைப்பட ப்ரொஜெக்டர் பழுதுபார்க்கும் நிபுணர் புருனோவையும் தற்கொலைக்கு முயன்ற ராபர்ட்டையும் இந்த திரைப்படம் பின்தொடர்கிறது. இருவரும் ஒன்றாக பயணிக்கிறார்கள், கைவிடப்பட்ட திரையரங்குகளை பார்வையிடுகிறார்கள், வாழ்க்கையின் அர்த்தத்தையும் தனிப்பட்ட உறவுகளையும் பற்றி விவாதிக்கிறார்கள். இது ஜெர்மனியின் பிளவுபட்ட நிலப்பரப்பில் ஒரு தியான பயணம். பாரிஸ், டெக்சாஸ் 1984. டிராவிஸ் என்ற மனிதன் 4 வருடங்கள் காணாமல் போன பிறகு டெக்சாஸ் பாலைவனத்திலிருந்து மீண்டும் தோன்றுகிறான். அவன் தனது சகோதரனுடன் இணைகிறான், பின்னர் தனது இளம் மகனை தேடி கண்டுபிடிக்கிறான். இருவரும் சேர்ந்து டிராவிஸின் முன்னாள் மனைவி மற்றும் மகனின் தாயான ஜேனை தேடி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இது குடும்பம், இழப்பு மற்றும் மீட்பு பற்றிய ஒரு உணர்ச்சிகரமான கதை. விங்ஸ் ஆஃப் டிசையர் 1987. பெர்லின் நகரின் மீது உலாவும் 2 தேவதைகளான டேமியல் மற்றும் காசியலை பற்றிய கதை இது. மனிதர்களின் எண்ணங்களை கேட்கும் திறன் கொண்ட டேமியல் ஒரு அழகான சர்க்கஸ் கலைஞரான மரியன் மீது காதல் கொள்கிறான். அவளுடன் ஒரு வாழ்க்கையை வாழ, மனிதனாக மாற விரும்புகிறான். இது காதல், மனிதநேயம்
மற்றும் வாழ்க்கையின் அழகு பற்றிய ஒரு கவித்துவமான திரைப்படம். இது நேரடியாக ஒரு ரோட் மூவி இல்லை என்றாலும் தேவதைகளின் நகர்ப்புற அலைச்சல்களும் டேமியலின் மனிதனாக மாறும் பயணமும் ஒரு விதமான பயணக்கூறுகளை கொண்டுள்ளன. தி அமெரிக்கன் ஃப்ரெண்ட் 1977. ஹாம்பர்கில் வசிக்கும் ஒரு பட்டச்சட்டகம் செய்பவரான ஜொனாத்தன் சிம்மர்மேன் தனக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதாக நம்புகிறார். டாம் ரிப்லி என்ற அமெரிக்கர் ஜொனாத்தனை ஒரு கொலை செய்ய தூண்டுகிறார். பணத்தேவை மற்றும் தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஜொனாத்தன் இந்த சலுகையை ஏற்றுக்கொள்கிறார். இது நட்பு, குற்றம் மற்றும் தார்மீக தேர்வுகள் பற்றிய ஒரு உளவியல் த்ரில்லர். இதுவும் ஒரு மரபான ரோட் மூவி இல்லை, ஆனால் கதாபாத்திரங்களின் நகர்வுகள் மற்றும் மன ரீதியான பயணங்கள் குறிப்பிடத்தக்கவை. லிஸ்பன் ஸ்டோரி. பிலிப் விண்டர் என்ற ஒளிப்பதிவு கலைஞர் தனது நண்பரும் திரைப்பட இயக்குனருமான ஃப்ரெட்ரிக் மன்ரோவின் அழைப்பின் பேரில் லிஸ்பனுக்கு வருகிறார். ஃப்ரெட்ரிக் ஒரு ஊமை படத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஆனால் அவர் திடீரென மறைந்து விடுகிறார். பிலிப் ஃப்ரெட்ரிக் விட்டு சென்ற படச்சுருள்களுக்கு ஒளி சேர்க்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார், மேலும் லிஸ்பன் நகரத்தின் ஒளிகளையும் அழகையும் பதிவு செய்கிறார். இது கலை, நட்பு மற்றும் ஒரு நகரத்தின் ஆன்மா பற்றிய கதை. இங்கும் பிலிப்பின் லிஸ்பன் பயணம் மற்றும் நகரத்திற்குள் அவர் மேற்கொள்ளும் தேடல்கள் பயணத்தின் தன்மையை கொண்டுள்ளன. விம் வெண்டர்ஸ். அழகியல் நுட்பங்கள் மற்றும் போருக்கு பிந்தைய ஜெர்மானிய அடையாளத்தின் கவிதைகள். புதிய ஜெர்மன் சினிமாவின் மிக முக்கியமான நபர்களில் ஒருவரான விம் வெண்டர்ஸ் அழகியலை போருக்கு பிந்தைய ஜெர்மன் அடையாளத்தின் அரசியல் மற்றும் தத்துவ இக்கட்டான நிலைகளுடன் தொடர்ந்து பின்னி பிணைத்துள்ளார். சாலை படங்கள், தத்துவ தியானங்கள் மற்றும் நினைவு மற்றும் இடம்பெயர்தல் மீதான சிந்தனைகளால் உருப்பெறும் தனது படைப்பின் மூலம் வெண்டர்ஸ் ஒரு சினிமா மொழியை உருவாக்குகிறார், அங்கு வடிவம் பொருளிலிருந்து பிரிக்க முடியாததாகிறது. அவரது கையொப்ப அழகியல் நுட்பங்கள், நீண்ட காட்சிகள், வான்வழி பார்வைகள், துண்டு துண்டான கதைகள் மற்றும் சினிமா மற்றும் புகைப்படங்களின் இடைவினை, வரலாற்று அதிர்ச்சி, கலாச்சார இடப்பெயர்வு மற்றும் ஜெர்மனியின் 20ஆம் நூற்றாண்டின் பேரழிவுகளுக்கு பிறகு சுயத்தை தேடுவது பற்றிய ஆழ்ந்த கவலைகளை பிரதிபலிக்கின்றன. போர்டோ 2008, கேசரினோ 1990. வெண்டர்ஸின் சாலை படங்கள், குறிப்பாக ஆலிஸ் இன் தி சிட்டீஸ் 1974, கிங்ஸ் ஆஃப் தி ரோட் 1976 மற்றும் பாரிஸ் டெக்சஸ் 1984 இயக்கத்தின் கதைகளாக மட்டுமல்லாமல் அடையாள மறுகட்டமைப்பின் தத்துவ பயணங்களாகவும் செயல்படுகின்றன. கேசரினோ 1990 வலியுறுத்துவது போல், வெண்டர்ஸ் போருக்கு பிந்தைய ஜெர்மனியின் துண்டு துண்டான நனவை பிரதிபலிக்க பிரதிநிதித்துவத்தின் துண்டுகளை பயன்படுத்துகிறார். சாலைகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் வெற்று நிலப்பரப்புகள் வரலாற்று முறிவுக்கு மத்தியில் தொடர்ச்சியை தேடும் ஒரு மக்களுக்கான உருவகங்களாக மாறுகின்றன. உதாரணமாக, ஆலிஸ் இன் தி சிட்டீஸ் மோட்டல் அறைகள் மற்றும் விளம்பர பலகைகள் போன்ற சாதாரண அமெரிக்க பொருட்களின் மீதான தொடர்ச்சியான கவனம், போருக்கு பிந்தைய அகநிலைத்தன்மையை வகைப்படுத்தும் அந்நியமாதல் மற்றும் நம்பகத்தன்மைக்கான ஏக்கம் இரண்டையும் எடுத்து காட்டுகிறது. கலாம் 2024.
ஜெர்மன் மற்றும் அமெரிக்க கலாச்சார தாக்கங்களுக்கு இடையிலான பதற்றம் வெண்டர்ஸின் அழகியல் திட்டத்திற்கு மையமானது. அவரது படங்கள் பெரும்பாலும் அமெரிக்க சின்னங்களை, கொக்கோகோலா பாட்டில்கள், உணவகங்கள், மேற்கத்திய இசை, கவர்ந்திழுக்கும் மற்றும் அந்நியப்படுத்தும் ஒரு மேலாதிக்க இருப்பின் காட்சி அடையாளங்களாக இணைகின்றன. ஷெர்விங்டன் 2022. பாரிஸ், டெக்சஸ் இந்த இயக்கவியலை எடுத்து காட்டுகிறது. அமெரிக்காவில் அமைக்கப்பட்டிருந்தாலும் இது நாடு கடத்தல், சொந்தம் மற்றும் குடும்ப அந்நியமாதல் பற்றிய ஐரோப்பிய, குறிப்பாக ஜெர்மன் கண்ணோட்டங்களில் ஆழ்ந்த அக்கறை கொண்ட ஒரு படம். இந்த படத்தில் பார்வை ஒரு காட்சி மற்றும் தத்துவ மையக்கருவாக பயன்படுத்தப்படுவது, குறிப்பாக டிராவிஸின் ஜேனுடனான இறுதிச் சந்திப்பில் விதி மற்றும் கல்விக்கான ஒரு உருவகமாக மாறுகிறது. இது இருத்தலியல் தேர்வு பற்றிய சார்த்தரின் கருத்துக்களை மீளுருவாக்கம் செய்கிறது. பேஜஸ் 2021. விங்ஸ் ஆஃப் டிசைர் 1987இல் வெண்டர்ஸ் நிலப்பரப்புகளில் கடைமட்ட இயக்கத்திலிருந்து நகர்ப்புற இடிபாடுகள் மற்றும் மனோதத்துவ இயக்கத்தின் செங்குத்து சிந்தனைக்கு கவனத்தை மாற்றுகிறார். இங்கே பெர்லினின் சிதைந்த நிலப்பரப்பின் மீது அடிக்கடி நீண்ட பரந்த வான்வழி காட்சிகளின் அழகியல் கண்ணுக்கு தெரியாத வரலாறுகளால் பேய்ஸ்தலமாக இருக்கும் ஒரு போருக்கு பிந்தைய நகரத்தை முன்னிலைப்படுத்துகிறது. போர்டோ 2008. தேவதைகளின் கண்ணோட்டத்திற்காக பயன்படுத்தப்படும் கருப்பு மற்றும் வெள்ளை ஒளிப்பதிவு மனித பார்வையின் மங்கலான வண்ணத்துடன் வேறுபடுகிறது. இது நினைவகம் மற்றும் உடல் நிலையின் இருத்தலியல் எடையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. வரலாற்று பதிவுகள் மற்றும் குடிமை நினைவு சின்னங்களுக்கான குறிப்புகளை இந்த படம் இணைப்பது கூட்டு நினைவகம் மற்றும் சாட்சியமளிப்பதற்கான நெறிமுறை கோரிக்கை மீதான தியானமாக அதை ஆக்குகிறது. கப்லான் 2009. அன்றாடத்தின் அழகியல் மயமாக்கல். ஆலிஸ் இன் தி சிட்டீஸில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மையக்கருத்து மற்றும் வெண்டர்ஸின் பரந்த தொகுப்பிற்குள் விரிவடைவது ஒரு நிகழ்வியல் மற்றும் அரசியல் பார்வை இரண்டையும் வெளிப்படுத்துகிறது. கலாம் 2024 பரிந்துரைப்பது போல வெண்டர்ஸ் அந்நியமாதல் மற்றும் அந்நியமாதல் நீக்கத்திற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய அன்றாட அழகியலிலிருந்து தேர்வு செய்கிறார். சாதாரண சைகைகள், பொருள்கள் மற்றும் நிலப்பரப்புகள் புனிதமான கவனத்துடன் மீளிக்கப்படுகின்றன. இது வால்டர் பெஞ்சமினின் புனிதமற்ற வெளிச்சம் கோட்பாட்டை நினைவூட்டும் ஒரு நுட்பமாகும். இதில் மீட்பு சாதாரணத்திற்குள் மறைந்துள்ளது. கதை மற்றும் காட்சி பாணியின் துண்டாடுதல் வெண்டர்ஸின் படங்களில் மற்றொரு முக்கியமான அழகியல் கருவியாகும். குறிப்பாக விங்ஸ் ஆஃப் டிசைரில் துண்டிக்கப்பட்ட காட்சி கோர்வையான மாண்டாஜ் கட்டமைப்பு போருக்கு பிந்தைய ஜெர்மன் நனவின் துண்டு துண்டான தன்மையுடன் ஒத்திசைக்கிறது. இது தேசியம் அல்லது சுயத்தின் தடையற்ற கதைக்களத்தை உரிமை கோர முடியாது. இதனால் வெண்டர்ஸின் பணி ஆழ்ந்த தனிப்பட்ட தியானத்துடன் இயற்றப்பட்ட கவிதையானது என்றாலும் அரசியல் ரீதியாக தீவிரமாகவே உள்ளது. இது மூடல், நேரியல் தன்மை மற்றும் கருத்தியல் நல்லிணக்கத்தை மறுக்கிறது. கதை மற்றும் காட்சி பாணியின் துண்டாடுதல் வெண்டர்ஸின் படங்களில் மற்றொரு முக்கியமான அழகியல் கருவியாகும். குறிப்பாக விங்ஸ் ஆஃப் டிசைரில் துண்டிக்கப்பட்ட காட்சி கோர்வையான மாண்டாஜ் கட்டமைப்பு
போருக்கு பிந்தைய ஜெர்மன் நனவின் துண்டு துண்டான தன்மையுடன் ஒத்திசைக்கிறது. இது தேசியம் அல்லது சுயத்தின் தடையற்ற கதைக்களத்தை உரிமை கோர முடியாது. கேசரினோ 1990. இதனால் வெண்டர்ஸின் பணி ஆழ்ந்த தனிப்பட்ட தியானத்துடன் இயற்றப்பட்ட கவிதையானது என்றாலும் அரசியல் ரீதியாக தீவிரமாகவே உள்ளது. இது மூடல், நேரியல் தன்மை மற்றும் கருத்தியல் நல்லிணக்கத்தை மறுக்கிறது. இடஞ்சார்ந்த அரசியல் வெண்டர்ஸின் அழகியலை மேலும் கூர்மை சேர்க்கிறது. அவரது படங்களில் வெற்று இடங்கள், இடிபாடுகள் மற்றும் எல்லை மண்டலங்கள் வெறுமனே பின்னணிகள் அல்ல. அவரது படங்களில் செயல்படுபவர்கள் கதாபாத்திரங்களின் அர்த்தத்தை நோக்கிய மற்றும் விலகிச் செல்லும் பயணங்களில் பங்கேற்கின்றனர். ஒலிவேரா 2023. கிங்ஸ் ஆஃப் தி ரோடில் உள்ள நிலப்பரப்புகள் கிழக்கு மேற்கு ஜெர்மன் எல்லையின் பாழடைந்த சினிமாக்கள் பேய்மையில் தோய்ந்தவை. ஜெர்மன் கலாச்சார அடையாளத்தின் முறிந்த வரலாற்றை மற்றும் நிச்சயமற்ற எதிர்காலத்தை அவை அடிக்கோடிடுகின்றன. ஹான், கோல்கர் அண்ட் பீக்கன் 1993. இறுதியாக வெண்டர்ஸின் படங்கள் முழுவதும் சினிமா மற்றும் புகைப்படங்களுக்கு இடையிலான இயங்கியல் இடைவினை, நினைவகம் மற்றும் உணர்தல் மீதான தொடர்ச்சியான தியானத்தை குறிக்கிறது. 1990. ரோலண்ட் பார்த்ஸ் 1981. முன்மொழிந்தது போல் புகைப்படம் எடுத்தல் மரணத்திற்கு சாட்சியமளிக்கிறது. இது வெண்டர்ஸின் உறைந்த பிரதிபலிப்பு தருணங்களுடன் இயக்கத்தை நிறுத்தும் தொடர்ச்சியான அவரது தனித்துவ அழகியலான நிழற்படங்களின் கோர்வை மூலம் எதிரொலிக்கும் ஒரு உணர்திறன். இந்த நுட்பம் சினிமாவின் காலத்துடன் வெறுமனே ஓட்டமாக மட்டுமல்லாமல் முறிவு, இழப்பு மற்றும் துயரம் ஆகியவற்றின் ஊடுபாவுகளாகவும் விரிகின்றது. முடிவில் விம் வெண்டர்ஸின் அழகியல் உத்திகளை அவரது அரசியல் மற்றும் தத்துவ அக்கறைகளிலிருந்து பிரிக்க முடியாது. அவரது சாலைகள், பார்வைகள், இடிபாடுகள் மற்றும் அன்றாட வெளிப்பாடுகளின் சினிமா ஒரு நெறிமுறை கவிதையை உள்ளடக்கியது. சிதைந்த வரலாற்றின் துண்டுகளை பாதுகாத்தல், ஐரோப்பிய சுயத்திற்கும் அமெரிக்க செல்வாக்கிற்கும் இடையிலான பதற்றத்தை வெளிப்படுத்துதல் மற்றும் அடையாளத்தை ஒரு திறந்த நிலை, உடையக்கூடிய திரவமாக கற்பனை செய்தல் ஆகியவற்றுக்கான அர்ப்பணிப்பு. வெண்டர்ஸின் படங்கள் எப்போதும் உருக்கொள்ளும் செயல்பாட்டில் எப்போதும் சாலையில் உருப்பெறும் ஒரு ஜெர்மனிக்கான இரங்கற்பாவாக ஒலிக்கிறது. விம் வெண்டர்ஸ் மற்றும் இருப்பின் சினிமா கவிதைகள். ஒரு நிகழ்வியல் மற்றும் இருத்தலியல் வாசிப்பு. விம் வெண்டர்ஸின் சினிமா ஒரு ஆழ்ந்த தத்துவ பார்வையை வெளிப்படுத்துகிறது, அங்கு சினிமா வடிவம், இருப்பு, காலவரையறை மற்றும் மனித நிலை மீதான தியானங்களாக மாறுகிறது. அவரது படங்கள் இருத்தலியல் மற்றும் நிகழ்வியல் கட்டமைப்புகளுடன், குறிப்பாக மார்ட்டின் ஹைடெக்கர் மற்றும் லான் பால் சார்த்தர் ஆகியோரால் வெளிப்படுத்தப்பட்டவற்றுடன் ஆழமாக எதிரொலிக்கின்றன. வெண்டர்ஸின் அழகியல் முடிவற்ற பயணங்கள், இடத்தின் மீதான கவனம் மற்றும் நம்பகத்தன்மைக்கான தேடல் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. இது போருக்கு பிந்தைய உலகில் அடையாளம் மற்றும் அர்த்தத்தின் சிக்கலுடன் போராடும் ஒரு சினிமா நிகழ்வியலை இயற்றுகிறது. ஹைடெக்கரின் டாசின் என்ற கருத்து அதன் சொந்த வரலாற்றை எதிர்கொள்ள வேண்டிய நிலைப்படுத்தப்பட்ட, வரையறுக்கப்பட்ட மனித இருப்பு. வெண்டர்ஸின் கதாபாத்திரங்களில் அக்கருத்தாக்கம் காட்சி வெளிப்பாட்டை காண்கிறது. அவர்கள் தங்கள் இருப்பின் அடிப்படையை தேடுவது போல
நிலப்பரப்புகளை கடந்து செல்கிறார்கள். கிங்ஸ் ஆஃப் த ரோட் 1976இல் கதாநாயகர்களான ப்ரூனோ மற்றும் ராபர்ட் கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனியின் வெறிச்சோடிய எல்லைப்புறங்கள் வழியாக நகர்கிறார்கள். வரலாற்றின் இடிபாடுகள் மற்றும் பாரம்பரிய அர்த்த கட்டமைப்புகளின் வீழ்ச்சியால் அவர்கள் பீடிக்கப்பட்டுள்ளனர். ஹான், கோல்கர் மற்றும் பெக்கன் 1993 வாதிடுவது போல, வெண்டர்ஸ் நிலப்பரப்பை இழப்பின் வரைபடமாக மாற்றுகிறார். அங்கு சினிமா வெளியிருத்தலியல் வீடற்ற தன்மையை தூண்டுகிறது. இதேபோல் பாரிஸ், டெக்சஸ் டிராவிஸின் பயணத்தை நம்பகத்தன்மை மற்றும் பொறுப்பின் இருத்தலியல் திட்டமாக அரங்கேற்றுகிறது. படத்தின் பார்வை கோணத்தின் மீதான முக்கியத்துவம். ஜேன் உடனான ஒரு வழி கண்ணாடி காட்சியில் மிகவும் துல்லியமாக கட்டமைக்கப்பட்டது. சார்த்தரின் பார்வை தி லுக் மற்றும் மற்றமை தி அதர் பற்றிய கருத்துக்களுக்கு இணையாக உள்ளது. ஒரு காலத்தில் பொறுப்பிலிருந்து தப்பி ஓடிய டிராவிஸ் முழுமையான நல்லிணக்கத்தின் சாத்தியமற்ற தன்மையை ஒப்புக்கொண்டாலும் தனது கடந்த காலத்தின் துண்டுகளை புனரமைப்பதன் மூலம் அதை ஏற்க கற்றுக்கொள்கிறார். வெண்டர்ஸ் பரந்த வெற்று அமெரிக்க நிலப்பரப்புகளை பயன்படுத்துவது சார்த்தர் 1943 மனித சுதந்திரத்தின் சுமையாக விவரிக்கும் உள் வெற்றிடம் மற்றும் சுய வரையறைக்கான தேடலை வெளிப்புறப்படுத்துகிறது. விங்ஸ் ஆஃப் டிசையர் 1987இல் வெண்டர்ஸின் ஹைடெக்கரிய சிந்தனையுடனான ஈடுபாடு இன்னும் வெளிப்படையாகிறது. தேவதூதர்களான டேமியல் மற்றும் காசியல் மனித காலவரையறைக்கு வெளியே ஒரு இருப்பு முறையை உருவகப்படுத்துகிறார்கள். அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள், ஆனால் பங்கேற்கவில்லை. டேமியலின் உலகை உணர, காஃபியை சுவைக்க மற்றும் வலியை அனுபவிக்க ஏங்குவது உண்மையான இருப்புக்கு மரணத்தை நோக்கிய இருப்பு மற்றும் உலகின் வரையறைக்குள் மூழ்குதல் தேவை என்ற ஹைடெக்கரின் வலியுறுத்தலை பிரதிபலிக்கிறது. கருப்பு வெள்ளை நிறத்திலிருந்து வண்ண ஒளிப்பதிவுக்கு மாறுவது டேமியலின் பற்றற்ற பார்வையாளரிலிருந்து உருக்கொண்ட உயிரினமாக மாறிய உள்ளியியல் மாற்றத்தை குறிக்கிறது. உணர்தல், உருக்கொள்ளுதல் மற்றும் உலகத்தன்மை மீதான நிகழ்வியல் கவனம் வெண்டர்ஸின் காட்சி நுட்பங்கள் மூலம் மேலும் விவரிக்கப்படுகிறது. அவரது நீடித்த காட்சிகள், சாதாரண பொருட்களின் மீதான கவனம் மற்றும் மெனக்கெடப்பட்ட மெதுவான வேகம் ஆகியவை இருக்க விடுதல் லெட்டிங் பி என்ற சினிமா முறைமையை வளர்க்கின்றன. இது உலகத்தை கதையாடலுக்கு ஆட்படுத்துவதற்கு பதிலாக தன்னை வெளிப்படுத்த அனுமதிக்கிறது. ஆலிஸ் இன் தி சிட்டீஸ் இல் குழந்தையின் பார்வை மற்றும் அமெரிக்க மற்றும் ஜெர்மானிய நகரங்கள் வழியாக ஃப்ளானர் சோம்பித் திரிதல் போன்ற இயக்கம் மெர்லோ பாண்டியின் 1946 எம்பாடிட் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது உருக்கொண்ட உணர்தலை எதிரொலிக்கும் உலகில் வாழும் முறையை வெளிப்படுத்துகிறது. வெண்டர்ஸின் அன்றாட அழகியல் ஹோட்டல் அறைகள், நெடுஞ்சாலைகள், ரயில் நிலையங்களை புகைப்படம் எடுப்பது சாதாரண இடங்களை இருத்தலியல் வெளிப்பாட்டின் தளங்களாக மாற்றுகிறது. கலாம் 2024 சுட்டிக்காட்டுவது போல் வெண்டர்ஸின் அன்றாட அழகியல் அந்நியமாதலை ஆராய்கிறது, ஆனால் உணர்தல் மற்றும் நினைவின் செயல்கள் மூலம் அந்நியமாதலிலிருந்து விடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் சுட்டிக்காட்டுகிறது. இது கவித்துவமாக வாழ்வதில் தொழில்நுட்ப சட்டகத்தால் மறைக்கப்பட்ட இருப்பின் உணர்வை மனிதகுலம் மீட்டெடுக்க தொடங்க முடியும் என்ற ஹைடெக்கரின் கருத்துடன் ஒத்துப்போகிறது.
மேலும் அமெரிக்க சின்னங்களுடனான சாலை பயணம், மோட்டல்கள், கொக்கோகோலா அடையாளங்கள் வெண்டர்ஸின் ஈடுபாடு வெறுமனே பின்பற்றுதல் அல்ல, மாறாக ஐரோப்பிய நினைவுக்கும் அமெரிக்க கட்டுக்கதைக்கும் இடையிலான பதற்றம் குறித்த விமர்சன பிரதிபலிப்பாகும். அவரது படங்கள் கட்டுக்கதை மூலம் தப்பிக்கும் உண்மையற்ற சோதனையை எதிர்கொள்கின்றன, அதே நேரத்தில் வலுவான அடித்தளமிட்ட வரலாற்று இருப்பை தேடுகின்றன. சிதைவு, கதை மற்றும் காட்சி இரண்டும் வெண்டர்ஸின் சினிமாவில் ஒரு இருத்தலியல் மற்றும் நிகழ்வியல் உத்தியாக பரவுகிறது. காலம் நேரியல் அல்ல, ஆனால் தொடர்ச்சியற்றது. இடங்கள் ஒன்றிணைக்கப்படவில்லை, ஆனால் சிதறி கிடக்கின்றன. அடையாளங்கள் கொடுக்கப்படவில்லை, ஆனால் கட்டமைக்கப்பட்டு சிதைக்கப்படுகின்றன. உடைந்த கதை கட்டமைப்புகள், குறிப்பாக விங்ஸ் ஆஃப் டிசையரில் தெளிவாக தெரிகிறது. நவீன வரலாற்றின் முறிவுகளையும் ஹோலோகாஸ்ட் மற்றும் ஜெர்மனியின் பிளவுக்கு பிறகு தடையற்ற சுயத்தின் சாத்தியமற்ற தன்மையையும் அவை தூண்டுகின்றன. வெண்டர்ஸின் படங்கள் பலவீனம், தீர்க்கமான முடிவு மற்றும் வாழ்க்கையின் கண்கவர் அல்லாத தாளகத்துக்கு கவனம் செலுத்தும் ஒரு ஆசுவாச சினிமாவை, சினிமா ஆஃப் சாலிசிட்யூட், வழங்குகின்றன. நிகழ்வியல் திறந்தநிலை மற்றும் இருத்தலியல் அவசரத்தில் அடித்தளமிட்ட அவரது சினிமா கவிதைகள் முடிவுடன் கூடிய மீட்பு கதைகளை எதிர்க்கின்றன. அதற்கு பதிலாக வெண்டர்ஸ் பார்வையாளர்களை நிச்சயமற்ற தன்மையுடன் வாழவும், உலகத்தையும் மற்றவர்களையும் கரிசனத்துடன் பார்க்கவும், மனிதனாக இருப்பதில் உள்ள பாதிப்புகளை தழுவவும் அழைக்கிறார். விம் வெண்டர்ஸின் விங்ஸ் ஆஃப் டிசையரில் இடம் மற்றும் நினைவின் நிகழ்வியல். விம் வெண்டர்ஸின் விங்ஸ் ஆஃப் டிசையர் சினிமா நிகழ்வியலில் ஒரு ஒளிமயமான சாதனையாக நிற்கிறது. இது இடம், நினைவு மற்றும் மனித முடிவு ஆகியவற்றின் மீதான தியானத்தை ஒருங்கிணைக்கிறது. ஹைடெக்கர் மற்றும் மெர்லோ பாண்டேன் சிந்தனைகளிலிருந்து ஆழமாக ஈர்க்கப்பட்டு படத்தில் வெண்டர்ஸின் அழகியல் மொழி இருத்தலை இடஞ்சார்ந்ததாகவும் காலஞ்சார்ந்ததாகவும் புரிந்து கொள்வதற்கான ஒரு தத்துவ அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. அதன் அழகியல் உத்திகள், நீண்ட காட்சிகள், வான்வழி பார்வைகள், வண்ண வேறுபாடுகள் மற்றும் கதைச்சிதைவு மூலம் விங்ஸ் ஆஃப் டிசையர் போருக்கு பிந்தைய பெர்லினில் வாழ்ந்த அனுபவத்தின் இழைகளுக்குள் ஒரு விசாரணையாக மாறுகிறது. தேவ தூதர்களான டேமியல் மற்றும் காசியலின் பார்வை படத்தின் மையத்தில் உள்ளது. உலகின் மீதான அவர்களின் கருப்பு வெள்ளை பார்வை பற்றற்றதாகவும் அவதானிப்பதாகவும் மாயத்தன்மையுடனும் இருக்கிறது. இந்த ஒற்றை வண்ண காட்சி புலம் உருக்கொண்ட அனுபவத்தின் உலகத்தன்மைக்கு வெளியே அவர்களின் இருப்பை குறிக்கிறது. காப்லான் குறிப்பிடுவது போல, வெண்டர்ஸின் கருப்பு வெள்ளை ஒளிப்பதிவின் பயன்பாடு உலகில் மனிதனாக இருத்தலின் உணர்ச்சிகரமான ஆழமில்லாத ஒரு நிகழ்வியல் எல்லையை உருவாக்குகிறது. டேமியல் மரணத்தில் வீழ முடிவு செய்யும் தருணம் சினிமா உலகம் மங்கிய வண்ணத்தில் மலர்கிறது. இது ஹைடெக்கரின் 1927 கருத்தான உண்மையான டாசைன் அதன் முடிவையும் கால வரம்பையும் ஏற்க வேண்டும் என்பதை எதிரொலிக்கும் ஒரு ஒளியியல் மாற்றமாகும். பெர்லின் நகர்ப்புற நிலப்பரப்பு வரலாற்று அதிர்ச்சி மற்றும் நினைவின் பாலிம்செஸ்டாக ஒரு அடர்ந்த, பல வண்ணங்களில்
வெகு காலமாக நெய்யப்பட்ட திரைச்சீலையாக மைய பாத்திரத்தை வகிக்கிறது. வெண்டர்ஸின் நீண்ட பரந்த வான்வழி காட்சிகள், பெர்லின் சுவரின் எச்சங்கள், கட்டிடங்களின் இடிபாடுகள் மற்றும் பிரிக்கப்பட்ட தெருக்கள் மீது சறுக்கிச் செல்வது, போர் மற்றும் பிரிவின் வடுக்களை தாங்கியுள்ள வெளிசார்ந்த வரலாற்றை காண வைக்கிறது. இந்த படங்கள் இடம் ஒருபோதும் நடுநிலையானது அல்ல, ஆனால் எப்போதும் வரலாற்று மற்றும் இருத்தலியல் அர்த்தங்களுடன் உட்பொதிக்கப்பட்டுள்ளது என்ற ஹைடெக்கரின் நுண்ணறிவை வெளிப்படுத்துகின்றன. தேவதூதர்களின் மனித உள் வாழ்க்கையின் மீதான அவதானிப்பு, எண்ணத்துண்டுகள், மனக்கலவரங்கள் மற்றும் நினவேக்கங்களை கூர்மையாக கேட்பது ஒரு நிகழ்வியல் முறையை இயற்றுகிறது. உலகம் குறைவியத்தின் மூலம் அல்ல, மாறாக மற்றவர்களிடம் விரியும் உருக்கொண்ட உணர்ச்சிகரமான வாழ்க்கையின் மூலம் எதிர்கொள்ளப்படுகிறது. இது உணர்தல் என்பது எப்போதும் நமது உடல் சார்ந்த இருப்பு மூலம் மத்தியஸ்தம் செய்யப்படுகிறது என்ற மெர்லோ பாண்டேயின் வலியுறுத்தலுடன் ஒத்துப்போகிறது. டேமியல் மனித வடிவத்தில் வாழ முடிவு செய்யும்போது அது உயர்நிலையை நோக்கிய தேடல் அல்ல, மாறாக உள்ளார்ந்த தன்மைக்குள் உண்மையான இருப்பை உருவாக்கும் பொருண்மையான வரையறுக்கப்பட்ட மற்றும் காலஞ்சார்ந்த அனுபவத்திற்குள் இறங்குவதாகும். கதை கட்டமைப்பின் சிதைவு வெண்டர்ஸின் நிகழ்வியல் பார்வையை மேலும் நிறைவு செய்கிறது. ஒரு நேரியல் கதையமைப்பை காட்டிலும் விங்ஸ் ஆஃப் டிசையர் குறும்படங்கள் பகுதி கதைகள் மற்றும் பின்னிப்பிணைந்த அகநிலை அனுபவங்களை ஒன்றிணைக்கிறது. கேசரினோ 1990 வாதிடுவது போல, இந்த சிதைவு போருக்கு பிந்தைய ஜெர்மனியில் வரலாற்று நினைவின் தொடர்ச்சியற்ற தன்மையை பிரதிபலிக்கிறது. வெண்டர்ஸ் ஒருங்கிணைந்த வரலாற்று மீட்பின் எந்த ஒரு கட்டுக்கதையையும் எதிர்க்கிறார். அதற்கு பதிலாக அவர் முறிவு, இழப்பு மற்றும் தற்காலிக நம்பிக்கைக்குள் வாழும் சினிமாவை வழங்குகிறார். மேலும் படத்தின் வரலாற்று ஆவணப்படங்களின் ஒருங்கிணைப்பு, குறிப்பாக ஜெர்மனியின் பிரிக்கப்பட்ட கடந்த காலத்தை பற்றிய குறிப்புகள், ஒலிவேரா 2023 அமைதி மற்றும் நினைவின் புவிசார் கவிதைகள், ஜியோபோயட்டிக்ஸ் என்று அழைப்பதை உருவகப்படுத்துகிறது. நெருக்கமானதை நினைவு சின்னத்துடன் இணைப்பதன் மூலம் குணப்படுத்துதலும் அடையாளமும் வரலாற்றை அழிப்பதன் மூலம் அல்ல, மாறாக ஒரு நெறிமுறை நினைவாய்வின் மூலம் வெளிப்படுகின்றன என்று வெண்டர்ஸ் பரிந்துரைக்கிறார். மரியானின் சர்க்கஸ் நிகழ்ச்சிகள் மற்றும் காற்று மற்றும் விண்வெளியில் அவளது கலைக்கூத்தாட்ட பரப்புகள் மற்றொரு நிகழ்வியலை உருவகத்தை வழங்குகின்றன. ஒரு நிலையற்ற உலகில் சமநிலை, கருணை மற்றும் இருப்பை நோக்கிய ஒரு முயற்சி. டேமியலுடனான அவளது சந்திப்பு ஒரு காதல் ஒன்றிணைப்பை குறிக்கவில்லை, மாறாக ஒரு இருத்தலியல் உறுதிமொழியை வரையறைக்குள் உண்மையாக வாழத் தேர்ந்தெடுக்கும் இரண்டு உயிரினங்களின் ஒன்றிணைவை குறிக்கிறது. இறுதியாக, விங்ஸ் ஆஃப் டிசையர் தேவ தூதர்களை பற்றிய ஒரு கதையாடல் என்பதை விட, வெடித்துச் சிதறிய உலகத்தில் கவனிப்பு, நினைவு மற்றும் நம்பிக்கையுடன் வாழ்வது என்பதன் பொருள் என்ன என்பதை பற்றிய ஒரு சினிமா தியானமாகும். அதன் அழகியல் தேர்வுகள் மற்றும் தத்துவ அதிர்வுகளின் மூலம் வெண்டர்ஸின் படம் பெர்லினின் நிகழ்வியலை காயமடைந்த மற்றும் வாழும் இடமாக வடிவமைக்கிறது. வரலாறு, உருக்கொள்ளுதல் மற்றும் இருப்பு ஆகியவை முடிவில்லாத மங்கிய ஒளியில் வெளிப்படும் ஒரு நகரம். விம் வெண்டர்ஸின் சினிமாவில்
இடம், நினைவு மற்றும் சாலை பயணங்களின் நிகழ்வியல். சாலை பயணப் படங்களிலிருந்து எனது கண்டுபிடிப்புகளில் ஒன்று என்னவென்றால், நீங்கள் ஒரே நேரத்தில் பயணம் செய்து வேலை பண்ணிக்கொண்டு ஒரு திரைப்படத்தை தன்னிச்சையாக உருவாக்க முடியும் என்பது மட்டுமல்ல, ராக் அண்ட் ரோல் இசையும் உண்மையான அர்த்தத்தில் ஒரு உந்து சக்தியாக இருக்க முடியும் என்பதும் தான் விம் வெண்டர்ஸ். விங்ஸ் ஆஃப் டிசையருக்கு அப்பால் ஆலிஸ் இன் தி சிட்டீஸ், கிங்ஸ் ஆஃப் தி ரோட் மற்றும் பாரிஸ் டெக்சஸ் போன்ற வெண்டர்ஸின் சாலை படங்கள் இயக்கம், இடம்பெயர்வு மற்றும் சொந்தம் என்பதற்கான இருத்தலியல் தேடல் மூலம் அவரது தனித்துவமான அழகியல் மற்றும் அரசியலை வெளிப்படுத்துகின்றன. இந்த படங்களில் சாலை என்பது நேரடியான மற்றும் குறியீட்டு வெளியாக மாறுகிறது. அது கதாபாத்திரங்கள் நினைவு, இழப்பு மற்றும் அடையாளத்தை பேச்சுவார்த்தை நடத்தும் ஒரு கேன்வாஸ். மோட்டல்கள், எரிவாயு நிலையங்கள் மற்றும் எல்லை நகரங்கள் போன்ற சாதாரண இடங்களின் மீது வெண்டர்ஸின் நீடித்த கவனம் அன்றாடத்தின் நிகழ்வியலை தூண்டுகிறது. அங்கு அர்த்தம் பெரிய கதைகள் மூலமாக அல்ல, மாறாக துண்டு துண்டான விரைந்து செல்லும் சந்திப்புகள் மூலம் வெளிப்படுகிறது. அவரது சாலை படங்கள் இலக்கை எதிர்க்கின்றன, திறந்த நிலை பாதிப்புக்குள்ளாதல் மற்றும் போருக்கு பிந்தைய உலகமயமாக்கப்பட்ட உலகில் சுய வரையறையின் தொடர்ச்சியான தேவையை வலியுறுத்துகின்றன. அரசியல் ரீதியாக வெண்டர்ஸின் சாலை படங்கள் ஐரோப்பிய வெளிகளின் அமெரிக்கமயமாக்கல் மற்றும் வேரூன்றிய வரலாற்று அடையாளங்களின் அரிப்பு ஆகிய இரண்டையும் விமர்சிக்கின்றன. அதே நேரத்தில் அழகியல் ரீதியாக அவை மெதுவான தன்மை, இடஞ்சார்ந்த சிந்தனை மற்றும் உணர்ச்சிகரமான அதிர்வுக்கு முன்னுரிமை அளிக்கின்றன. இறுதியாக, விங்ஸ் ஆஃப் டிசையர் மற்றும் வெண்டர்ஸின் சாலை படங்கள் சேருமிடத்தை பற்றிய கதையாடல்கள் என்பதை விட உடைந்த உலகத்தை கவனிப்பு, நினைவு மற்றும் நம்பிக்கையுடன் வாழ்வது என்பதன் பொருள் என்ன என்பதை பற்றிய சினிமா தியானங்களாகும். அவற்றின் அழகியல் தேர்வுகள் மற்றும் தத்துவ அதிர்வுகளின் மூலம் வெண்டர்ஸின் படங்கள் இடம், பயணம் மற்றும் ஆதரவற்ற வாழ்வெதார்த்தத்தின் நிகழ்வியலை வடிவமைக்கின்றன. ஒளி, நினைவு மற்றும் முதுமையின் அரசியல். விம் வெண்டர்ஸின் இசை ஆவணப்படங்கள். விம் வெண்டர்ஸின் இசையுடனான ஆழ்ந்த ஈடுபாடு அழகியல் உந்துதலை தாண்டி நினைவு, முதுமை மற்றும் கலாச்சார உயிர்வாழ்வின் அரசியல் பற்றிய தத்துவ விசாரணையாக வெளிப்படுகிறது. அவரது புயனா விஸ்டா சோஷியல் கிளப் மற்றும் தி சோல் ஆஃப் அ மேன் ஆகிய ஆவணப்படங்கள் வெண்டர்ஸை பொறுத்தவரை இசை எவ்வாறு ஒரு வாழும் ஆவணமாக மறதியை எதிர்க்கும் தனிப்பட்ட மற்றும் கூட்டு வரலாறுகளின் ஒளியுருவமாக செயல்படுகிறது என்பதை எடுத்து காட்டுகின்றன. ஒளி, படிமம் மற்றும் வாய்மொழி சாட்சியத்தின் பிணைதலின் மூலம் வெண்டர்ஸ் ஒரு சினிமாவை உருவாக்குகிறார், அங்கு இசை மேலாதிக்க வரலாற்று கதைகளுக்கு ஒரு எதிர்நினைவாக, கவுண்டர் மெமரியாக மாறுகிறது, ஓரங்கட்டப்பட்ட குரல்களையும் வரலாறுகளையும் முன்னிலைப்படுத்துகிறது. புயனா விஸ்டா சோஷியல் கிளப் ஒரு மறு கண்டுபிடிப்பை அரங்கேற்றுகிறது. கிட்டத்தட்ட மறக்கப்பட்ட கியூபன் சன், பொலெரோ மற்றும் டான்சோன் மரபுகளுக்கு திரும்புதல், இப்ராஹிம் ஃபெரர் மற்றும் கொம்பே செகுண்டோ போன்ற வயதான இசைக்கலைஞர்களின் முகங்கள் மற்றும் சைகைகளில் வெண்டர்ஸின் கேமரா அன்புடன் நிலைத்திருக்கிறது. அவர்களின் சுருக்கங்கள்,
புன்னகைகள் மற்றும் தயக்கங்களை உயிர் வாழ்வின் காட்சி சாட்சியங்களாக பதிவு செய்கிறது. இங்கே இசை தனிப்பட்ட நினைவுகளும் தேசிய வரலாறும் பின்னிப் பிணையும் ஊடகமாக மாறுகிறது. ஃபெரர் பாடும்போது அவர் தனது சொந்த இளமைக்கால அபிலாஷைகளை மட்டுமல்ல, அரசியல் மற்றும் பொருளாதார தனிமைப்படுத்தலால் ஒடுக்கப்பட்ட கலாச்சார மலர்ச்சியின் ஒரு முழு சகாப்தத்தையும் மீண்டும் செயல்படுத்துகிறார். வெண்டர்ஸ் இந்த மறுமலர்ச்சியை காதல் வயப்படுத்துவதில்லை, மாறாக அவர் அதை இறப்புடனான ஒரு கசப்பான இனிமையான பேச்சுவார்த்தையாக வடிவமைக்கிறார், அங்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு கொண்டாட்டம் மற்றும் ஒரு இரங்கற்பா ஆகும். இதேபோல் தி சோல் ஆஃப் அ மேன் அமெரிக்க ப்ளூஸ் இசைக்கலைஞர்களான ஸ்கிப் ஜேம்ஸ், பிளைண்ட் வில்லி ஜான்சன், ஜே.பி. லெனாயர் போன்றோரின் பங்களிப்புகள் மூலமாக வரலாற்று ரீதியாக ஓரங்கட்டப்பட்ட அல்லது அழிக்கப்பட்டவர்களின் மாய பின்னணி வாழ்க்கையை விசாரிக்கிறது. வெண்டர்ஸின் ஆவணக் காட்சிகள், நாடகமாக்கப்பட்ட புனரமைப்புகள் மற்றும் சமகால மறு ஆக்கங்களின் கலவை தலைமுறைகளுக்கு இடையில் ப்ளூஸ் வரலாற்றின் துணிச்சலான பரிமாற்றத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அவரது முறையான தேர்வுகள், குறிப்பாக ஒலி மற்றும் காட்சி இழைமங்களின் அடுக்கு, ஒரு கால இடைவெளியை தூண்டுகின்றன. கடந்த காலத்தின் குரல்கள் நிகழ்காலத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை வலியுறுத்துகின்றன. இந்த கட்டமைப்பு மூலம் வெண்டர்ஸ் ஒரு அரசியல் பார்வையை முன்னெடுக்கிறார். ப்ளூஸ் இசை கருப்பின வரலாற்று அதிர்ச்சி மற்றும் ஒடுக்கத்தின் வெளிப்பாடாக அழிவை மறுக்கும் சாட்சியத்தின் ஒளி உருவமாக இருக்கிறது. வெண்டர்ஸின் ஆவணப்படங்களில் நினைவு, முதுமை மற்றும் இசையின் கருப்பொருள் ஒன்றிணைதல், நேரம் மற்றும் இழப்புடனான அவரது பரந்த சினிமா ஈடுபாட்டை பிரதிபலிக்கிறது. அவரது கற்பனையான சாலை படங்களில் நிலப்பரப்புகள் வரலாற்றின் வடுக்களை தாங்கி இருப்பது போல, அவரது இசைப்படங்கள், குரல்கள், பாடல்கள் மற்றும் தாளங்களும் வரலாற்று வன்முறை, நாடு கடத்தல் மற்றும் இயக்கத்தின் படிவுகளை சுமக்கின்றன என்பதை வெளிப்படுத்துகின்றன. புயனா விஸ்டா சோஷியல் கிளப்பில் உள்ள கலைஞர்கள் வெறுமனே இயக்கம் நிறைந்த நபர்கள் அல்ல, மாறாக அரசியல் ஆட்சிகளையும் சந்தை புறக்கணிப்பையும் தாண்டி வாழும் ஒரு கலாச்சார நீடித்து நிலைத்தலின் உருவங்கள். அதேபோல் தி சோல் ஆஃப் அ மேனில் உள்ள மாய இசைக்கலைஞர்கள் வரலாற்று எதிர்ப்பின் உருவங்கள். அவர்களின் இசை உயிர் வாழ்தலின் அறைகூவல் நிறைந்த ஆனால் தொடர்ச்சியான ஆவணமாகும். அமெரிக்க ஜாஸ் மற்றும் ப்ளூஸ் மீதான வெண்டர்ஸின் ஈர்ப்பு அமெரிக்காவை பற்றிய தொன்மம் மற்றும் பொருள்சார் யதார்த்தம் ஆகிய இரண்டுடனும் அவரது சீரிய விசாரணையுடன் இணைகிறது. அவரது கதையாடல்கள் பெரும்பாலும் அமெரிக்க நிலப்பரப்புகளை இருத்தலியல் நகர்வின் தளங்களாக சித்தரிக்கும் அதே வேளையில் அவரது இசை ஆவணப்படங்கள் துன்பம் மற்றும் சகிப்புத்தன்மையிலிருந்து பிறந்த ஆழ்ந்த கலை வெளிப்பாட்டின் உலைக்களமாக அமெரிக்காவை மீட்டெடுக்கின்றன. இந்த வகையில் வெண்டர்ஸின் பணி எதிர் நினைவு கவுண்டர் மெமரி ஃபூகோ 1977 கோட்பாடுடன் ஒத்துப்போகிறது. இது வாழ்ந்த அனுபவம், வாய்வழி பாரம்பரியம் மற்றும் உத்தியோகபூர்வ வரலாறுகளுக்கு மேல் ஓரங்கட்டப்பட்ட குரல்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு மாற்று வரலாற்றியல் ஆகும். இதனால் இசை ஆவணப்படங்களில் வெண்டர்ஸின் முதலீடு ஏக்கம் நிறைந்ததாகவோ அல்லது
அரசியலற்றதாகவோ இல்லை. இது ஒரு நெறிமுறை திட்டம். பலவீனமான மரபுகளை நோக்கிய கவனிப்பின் சினிமா உழைப்பு, நேரம், அரசியல் மற்றும் மறதியின் அழிவுகளுக்கு எதிராக மனித வெளிப்பாட்டின் தப்பியோடும் அழகை பாதுகாக்கும் முயற்சி. சினிமா, நகரங்கள் மற்றும் இடப்பெயர்வு. விம் வெண்டர்ஸின் நகர்ப்புற நிகழ்வியல். விம் வெண்டர்ஸின் சினிமா நீண்ட காலமாக இடம், நினைவு மற்றும் இடப்பெயர்வு ஆகியவற்றின் நிகழ்வியலில் அக்கறை கொண்டுள்ளது. அவர் நகரங்களை சித்தரிப்பது புவியியல் பின்னணிகளுக்காக மட்டுமல்ல, அவை மனித அனுபவத்தை வடிவமைக்கும் மற்றும் பிரதிபலிக்கும் செயலில் உள்ள காரணிகளின் வெளிகளாகும். தி அமெரிக்கன் ஃப்ரெண்ட், விங்ஸ் ஆஃப் டிசையர் மற்றும் லிஸ்பன் ஸ்டோரி போன்ற திரைப்படங்கள் மூலம் வெண்டர்ஸ் நகர்ப்புற வாழ்க்கையின் ஒரு சிக்கலான கவிதையை உருவாக்குகிறார், அங்கு நாடு கடத்தல், வரலாற்று உணர்வு மற்றும் நம்பகத்தன்மைக்கான தேடல் ஆகியவை ஒன்றிணைகின்றன. இந்த 3 திரைப்படங்களிலும் வெண்டர்ஸின் அழகியல் மற்றும் தத்துவ பார்வை எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை இப்போது பார்ப்போம். இப்படங்கள் நகரங்களை ஏக்கம், அதிர்ச்சி மற்றும் நம்பிக்கையின் பலவீனமான காப்பகங்களாக எப்படி நிலைநிறுத்துகின்றன என்பதை பார்ப்போம். தி அமெரிக்கன் ஃப்ரெண்ட், நாடு கடத்தல் மற்றும் அந்நியப்படுத்தப்பட்ட நகர்ப்புற நிலப்பரப்புகள். தி அமெரிக்கன் ஃப்ரெண்ட் பேட்ரிஷியா ஹைஸ்மித்தின் ரிப்ளீக்ஸ் கேமை ஒரு நாடு கடந்த நுவார் படமாக மாற்றியமைக்கிறது, அங்கு ஹாம்பர்க் நகரம் போருக்கு பிந்தைய பதட்டங்கள் மற்றும் பொருளாதார விரக்தியால் குறிக்கப்பட்ட ஒரு குளிர்ச்சியான ஆயினும் உறைந்த புலம்பெயர்ந்த இடமாக வெளிப்படுகிறது. வெண்டர்ஸ் அமெரிக்க நுவார் அழகியலை ஐரோப்பிய மனக்கலக்கத்துடன் கலக்கிறார், நகர்ப்புற சூழலை ஒரு அந்நியப்படுத்தும் சக்தியாக மாற்றுகிறார். ஹாம்பர்கின் தொழில்துறை, துறைமுகங்கள், வெற்று ரயில்கள் மற்றும் மலட்டு உட்புறங்கள் ஆகியவை கதாநாயகன் ஜொனதன் சிம்மர்மேனின் தார்மீக தெளிவின்மைக்குள் நம்மை இட்டுச் செல்கின்றன. இந்த நிலப்பரப்பில் அடையாளம் ஒரு பண்டமாக மாறுகிறது. மேலதிகமாக மனித உறவுகள் பொருளாதார பரிவர்த்தனைகள் மூலம் மத்தியஸ்தம் செய்யப்படுகின்றன. வெண்டர்ஸ் துண்டுகளான சட்டகம், சுற்றுப்புற ஒளி மற்றும் மந்தமான வேகம் ஆகியவற்றை பயன்படுத்தி நம்பகத்தன்மை, மழுப்பலாகவும் புலம்பெயர்தல், கலாச்சார தார்மீக உணர்ச்சி பரவலான யதார்த்தமாகவும் இருக்கும் ஒரு உலகத்தை வளர்க்கிறார். தி அமெரிக்கன் ஃப்ரெண்டில் உள்ள நகரம் ஒரு அமைப்பாக மட்டுமல்லாமல் ஒரு இருத்தலியல் நிலையாகவும் பரந்த போருக்கு பிந்தைய ஐரோப்பிய இக்கட்டுகளின் வெளிப்பாடாகவும் செயல்படுகிறது. விங்ஸ் ஆஃப் டிசையர், நினைவு, பிரிவு மற்றும் சாட்சியின் நெறிமுறைகள். விங்ஸ் ஆஃப் டிசையரில் வெண்டர்ஸ் நகர்ப்புற இடத்தின் ஒரு மீபெருண்மை ஆய்வை வழங்குகிறார். பெர்லினை வரலாற்று அதிர்ச்சி மற்றும் பிளவுபட்ட அடையாளத்தின் பன்முறை எழுதப்பட்ட ஓலை தாள் பால்மெப்செஸ்ட் போல நிலைநிறுத்துகிறார். சாட்சியாக இருக்கக்கூடிய ஆனால் தலையிட முடியாத தேவதைகளின் கருப்பு வெள்ளை பார்வை மூலம் பெர்லின் கூட்டு நினைவு மற்றும் ஏக்கத்துடன் பொறிக்கப்பட்ட ஒரு காயப்பட்ட உடலாக மாறுகிறது. வெண்டர்ஸின் அழகியலான வான்வழி காட்சிகள், துண்டு துண்டான உள் உரையாடல்கள் மற்றும் வரலாற்று ஆவணப்படங்களின் இடைசெருகல்கள் இடம் மற்றும் நினைவின் பிரிக்க முடியாமை ஒரு பிரத்யேகமான சினிமா நிகழ்வியலை உருவாக்குகிறது. டேமியனின் மனித இருப்பிற்கான வீழ்ச்சியை தொடர்ந்து கருப்பு வெள்ளையிலிருந்து வண்ணத்திற்கு மாறுவது ஹைடெக்கரியன் மற்றும்
மெர்லோ பாண்டேயின் நம்பகமான இருப்பு பற்றிய கருத்துக்களை எதிரொலிக்கும் வகையில் அமைந்துள்ளது. மினிமலிசத்திலிருந்து உடலுடன் கூடிய விரிவு நிறைந்த இருப்பிற்கு தாவும் ஒரு தத்துவ இயக்கத்தை குறிக்கிறது. பெர்லின் வெறுமனே பார்க்கப்படவில்லை, அது வாழப்படுகிறது, துன்பப்படுகிறது, நினைவு கூறப்படுகிறது. விங்ஸ் ஆஃப் டிசையரின் நெறிமுறை திட்டம் என்னவென்றால், ஒரு நகரத்தில் உண்மையாக வாழ பாதிப்பு, கவனிப்பு மற்றும் வரலாற்று உணர்வு தேவைப்படுகிறது என்பதுதான். லிஸ்பன் ஸ்டோரி. ஒளி, உலகமயமாக்கல் மற்றும் வெளியின் மெல்லிய அழகு. லிஸ்பன் ஸ்டோரி மீப்பெருண்மை இயக்கத்திலிருந்து உலகமயமாக்கலுக்கு மத்தியில் கலாச்சார பாதுகாப்பை பற்றிய மிகவும் அடித்தள தியானத்திற்கு கதையாடலை மாற்றுகிறது. லிஸ்பன் வரலாற்றுச் செழுமைக்கும் நவீன ஆக்கிரமிப்புக்கும் இடையில் இடைநிறுத்தப்பட்ட ஒரு நகரமாக தோன்றுகிறது. பிலிப் விண்டரின் ஒளி ஆய்வு கால்தடங்கள், கிசுகிசுக்கள், துறைமுகக் காற்று ஆகியவற்றை படம் பிடிப்பது காட்சி பண்டமாக்கலுக்கு எதிராக நினைவகம் மற்றும் எதிர்ப்பின் ஊடகமாக ஒளிக்கு முன்னுரிமை அளிக்கிறது. வெண்டர்ஸ் ஃப்ரெட்ரிக் மன்ரோவின் தூய படங்களின் தேடலுக்கும் வெகுஜன ஊடகங்களின் பரவலான இருப்புக்கும் இடையே ஒரு பதற்றத்தை அரங்கேற்றுகிறார். லிஸ்பன் அதன் இடிந்து விழும் முகப்புகள் மற்றும் துடிப்பான தெரு வாழ்க்கையுடன் அழகியல் மற்றும் அரசியல் ஊறுகள் பின்னி பிணையும் இடமாக மாறுகிறது. நகரத்தின் ஒலி மற்றும் காட்சி அமைப்புகளை பாதுகாப்பதன் மூலம் வெண்டர்ஸ் ஒரே மாதிரியான தன்மையை எதிர்க்கவும் இடத்தின் தனித்துவத்திற்கு சாட்சியாக இருக்கவும் கூடிய சினிமாவின் திறனை உறுதிப்படுத்துகிறார். ஒப்பீட்டு பிரதிபலிப்புகள். இந்த திரைப்படங்கள் முழுவதும் வெண்டர்ஸ் நகரத்தின் ஒரு சினிமா நிகழ்வியலை உருவாக்குகிறார். புலனுணர்வு, ஈடுபாடு, வரலாற்றின் நீர்த்து போதல் மற்றும் இருத்தலியல் இடப்பெயர்வு ஆகியவற்றை வலியுறுத்துகிறார். தி அமெரிக்கன் ஃப்ரெண்ட் நகரத்தை அந்நியமாதல் மற்றும் துரோகத்தின் தளமாக சித்தரிக்கிறது. விங்ஸ் ஆஃப் டிசையர் அதை நினைவு மற்றும் நம்பிக்கையின் காயப்பட்ட களஞ்சியமாக மறுகற்பனை செய்கிறது. லிஸ்பன் ஸ்டோரி அதை கலாச்சார நம்பகத்தன்மைக்கான ஆபத்துகள் நிறைந்த சரணாலயமாக கற்பனை செய்கிறது. அவற்றுள் வேறுபாடுகள் இருந்த போதிலும் இந்த திரைப்படங்கள் நெறிமுறை சாட்சியத்திற்கான அர்ப்பணிப்பை பகிர்ந்து கொள்கின்றன. வெண்டர்ஸை பொறுத்தவரை ஒரு நகரத்தை படமாக்குவது என்பது அதன் பேய்மைகளை அவதானிப்பது, அதன் இல்லாமைகளை கண்டறிவது மற்றும் அதன் உடைந்த தொடர்ச்சிகளுக்குள் வசிப்பது. அவரது நகர்ப்புற கவிதை நகரங்கள் மனித ஏக்கம், வரலாறு, அதிர்ச்சி மற்றும் நினைவின் வலுவற்ற நிலைத்தன்மையால் வடிவமைக்கப்பட்ட வாழும் காப்பகங்கள் என்று வலியுறுத்துகிறது. வெண்டர்ஸின் சினிமாவில் நகரங்கள் சக்தி அல்லது முன்னேற்றத்திற்கான நினைவு சின்னங்கள் அல்ல, மாறாக வரலாறு, இடப்பெயர்வு மற்றும் மனித முயற்சி ஆகியவை பின்னி பிணையும் பாதிப்பிற்குள்ளான வெளிகள். தி அமெரிக்கன் ஃப்ரெண்ட், விங்ஸ் ஆஃப் டிசையர் மற்றும் லிஸ்பன் ஸ்டோரி மூலம் அவர் நெறிமுறை கவனம் மற்றும் வரலாற்று பராமரிப்பின் ஊடகமாக சினிமாவின் பங்கை மறுவரையறை செய்யும் ஒரு படைப்பை உருவாக்குகிறார். உலகமயமாக்கல் மற்றும் கலாச்சார அழிப்பு ஆகியவற்றால் குறிக்கப்படும் ஒரு சகாப்தத்தில் வெண்டர்ஸின் திரைப்படங்கள் நகர்ப்புற வாழ்க்கையின் இடிபாடுகள் மற்றும் தியானங்களுக்குள் கவித்துவமாக வசிப்பதன் அவசியத்தை பற்றிய முக்கிய தியானங்களாக இருக்கின்றன. புதிய ஜெர்மானிய சினிமாவின் சின்னங்கள். வெண்டர்ஸ், ஃபாஸ்பிண்டர், ஹெர்சாக் மற்றும் குலுகே ஆகியோரின் அழகியல், கவிதைகள்
மற்றும் அரசியல். 1960களின் பிற்பகுதியிலிருந்து 1980கள் வரை செழித்தோங்கிய புதிய ஜெர்மானிய சினிமா விம் வெண்டர்ஸ், ரெய்னர் வெர்னர் ஃபாஸ்பின்டர், வெர்னர் ஹெர்சாக் மற்றும் அலெக்சாண்டர் குளுகே உள்ளிட்ட திரைப்பட இயக்குநர்களின் ஒரு தலைமுறையை அறிவித்தது. இவர்கள் ஜெர்மனியின் மறைக்கப்பட்ட வரலாறுகளை எதிர்கொள்ளவும் போருக்கு பிந்தைய அடையாள நெருக்கடிகளை விவாதிக்கவும் சினிமா வடிவத்துடன் பரிசோதனை செய்யவும் முயன்றனர். அவர்கள் பாணிகள் மற்றும் கருப்பொருள் ஈடுபாடுகளில் வேறுபட்டிருந்தாலும் பாரம்பரிய சினிமாவின் அழகியல் மரபுகளையும் தங்கள் சமகால கலாச்சாரத்தின் அரசியல் மன நிறைவையும் கட்டுடைப்பதற்கான ஒரு அர்ப்பணிப்பை பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் அழகியல் கவிதைகள் மற்றும் அரசியலை பின்னி பிணைக்கும் பாணி தனித்துவமானது. விம் வெண்டர்ஸ், இடம் மற்றும் அந்நியமாதலின் நிகழ்வியல். வெண்டர்ஸின் சினிமா இடம், நினைவு மற்றும் இருத்தலியல் நகர்வின் மீதான ஒரு நிகழ்வியல் கவனத்தால் குறிக்கப்படுகிறது. அவரது சாலை படங்கள் ஆலிஸ் இன் தி சிட்டீஸ், கிங்ஸ் ஆஃப் தி ரோட், பாரிஸ் டெக்சாஸ் மற்றும் மீப்பொருண்மையியல் படைப்புகள் விங்ஸ் ஆஃப் டிசையர் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் நவீனத்துவத்திற்கும் இடையில் இடைநிறுத்தப்பட்ட கதாபாத்திரங்களை படம் பிடிக்க நீண்ட காட்சிகள், வெற்று நிலப்பரப்புகள் மற்றும் துண்டு துண்டான கதையாடல்களை பயன்படுத்துகின்றன. வெண்டர்ஸின் அரசியல் வாத பிரதிவாதத்தை விட நுட்பமானது. அது அவரது இடம்பெயர்வு, அமெரிக்க கலாச்சார ஏகாதிபத்தியம் மற்றும் ஐரோப்பிய வரலாற்று நினைவுகளின் வலுவிழப்பு ஆகியவற்றின் ஆய்வில் உள்ளது. அவரது கதைகள் மெதுவான நகர்தல், துயரம் மற்றும் அன்றாட சைகைகளின் அழகியல் மயமாக்கல் மூலம் வெளிப்படுகின்றன. இது ஒரு துண்டுகளின் கோர்வையான வையகத்தை நோக்கிய கவனிப்பின் நெறிமுறையை வழங்குகிறது. ரெய்னர் வெர்னர் ஃபாஸ்பின்டர், மெலோட்ராமா மற்றும் அதிகார கட்டமைப்புகள். ஃபாஸ்பின்டரின் படங்கள் தனிநபர்களுக்கிடையேயான மற்றும் அமைப்பு ரீதியான ஆதிக்கத்தின் இரக்கமற்ற பிரித்தெடுத்தலை உருவகப்படுத்துகின்றன. மெலோட்ராமாட்டிக் மிகைப்படுத்தல் மூலம், உதாரணத்திற்கு அலிஃபியர் ஈஸ்ட் தி சோல், தி பிட்டர் டியர்ஸ் ஆஃப் பெட்ரா வான் காண்ட், பெர்லின் அலெக்சாண்டர் ஃப்ளாட்ஸ். ஃபாஸ்பின்டர் முதலாளித்துவம், ஆணாதிக்கம் மற்றும் இனவாதம் ஆகியவற்றின் கட்டமைப்புகள் தனிப்பட்ட உறவுகளுக்குள் எவ்வாறு உள்வாங்கப்படுகின்றன என்பதை ஆராய்கிறார். அவரது அழகியல் வகைமை சார்ந்த அரங்க அமைப்புகள், நாடகத் தடுப்புகள் மற்றும் முரண்பாடான பற்றின்மைக்கு சாதகமாக இருக்கிறது. இது பெரும்பாலும் சமூக மற்றும் உணர்ச்சி சிறைவாசத்தை வெளிப்படுத்தும் ஒரு மூச்சு திணறல் அல்லது மூச்சு முற்றும் சூழ்நிலையை உருவாக்குகிறது. அரசியல் ரீதியாக ஃபாஸ்பின்டர் இந்த நால்வரில் மிகவும் வெளிப்படையாக தீவிரமானவர். அவர் முதலாளித்துவ ஜனநாயகத்தின் முரண்பாடுகளையும் போருக்கு பிந்தைய ஜெர்மனியின் பாசிசத்தின் தீர்க்கப்படாத மரபுகளையும் முன்னிலைப்படுத்துகிறார். வெர்னர் ஹெர்சாக், கட்டுக்கதை, பைத்தியக்காரத்தனம் மற்றும் உயர்நிலை. ஹெர்சாக்கின் சினிமா கட்டுக்கதை மற்றும் அடிப்படை விஷயங்களை நோக்கி திரும்புகிறது. அவரது கதைகள் அகுயர், தி ரேத் ஆஃப் காட், ஃபிட்ஸ்கரால்டோ, ஸ்ட்ரோசெக் பெரும்பாலும் வெறித்தனமான தேடல்கள், மனித முட்டாள்தனம் மற்றும் நாகரிகத்திற்கு இயற்கைக்கு இடையிலான மோதலுடன் தொடர்புடையவை. அழகியல் ரீதியாக ஹெர்சாக்
கண்கவர் நிலப்பரப்புகள், குறைந்தபட்ச உரையாடல் மற்றும் தொழில்முறை அல்லாத நடிகர்களுக்கு சாதகமாக இருக்கிறார். யதார்த்தவாதத்தின் எல்லைகளை உருவக மற்றும் மாயத்தோற்ற பகுதிக்குள் தள்ளுகிறார். அரசியல் ரீதியாக ஹெர்சாக்கின் நிலைப்பாடு கருத்தியல் வட்டத்திற்குள் அடைபடாது. நவீனத்துவத்தின் தோல்விகளை விமர்சிக்கும் அதே வேளையில் அவர் வெளிப்படையான கருத்தியல் வர்ணனையிலிருந்து விலகி அதற்கு பதிலாக மனித ஆசை மற்றும் நாம் பொதுவாக சிலாகிக்கும் விடயங்களில் முக்கியத்துவமற்ற தன்மை பற்றிய ஆழமான இருத்தலியல் மற்றும் பெருமையியல் கேள்விகளை ஆராய்கிறார். அலெக்சாண்டர் குலுகே, விமர்சன மாண்டாஜ் மற்றும் நினைவுகளின் வேலைப்பாடு. விமர்சன கோட்பாட்டின் பின்னணியில் இருந்து வெளிவரும் மற்றும் ஃப்ராங்க்ஃபர்ட் பள்ளியுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ள குலுகேயின் பாணி முறைமை என்ற வகையில் மிகவும் பரீட்சார்த்தமானது. அவரது படங்கள் எஸ்டர்டே கேர்ள், தி பேட்ரியாட், பிரக்டியன் நுட்பங்களை பயன்படுத்துகின்றன. சீர்குலைக்கும் மாண்டாஜ், உரை குறுக்கீடுகள், நேரியல் அல்லாத கதைகள் மற்றும் செயலற்ற நுகர்வை தடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட போதனை உத்திகள். குலுகேயின் அழகியல் விமர்சன ஆற்றலை உந்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அது வரலாற்றின் இடைவெளிகள் மற்றும் முரண்பாடுகளை வலியுறுத்துகிறது. அரசியல் ரீதியாக குலுகே இடதுசாரி விமர்சனத்திற்கு அணுக்கமாக உள்ளார். அனுபவத்தின் பண்டமாக்கலை எதிர்ப்பிற்கும் அடக்கப்பட்ட வரலாறுகளை மீட்டெடுப்பதற்கும் ஒரு கருவியாக சினிமாவை கருதுகிறார். ஒப்பீட்டு பிரதிபலிப்புகள். வெண்டர்ஸ், ஃபாஸ்பின்டர், ஹெர்சாக் மற்றும் குலுகே ஆகியோர் பாணி மற்றும் மனோபாவத்தில் கடுமையாக வேறுபட்டாலும் அவர்கள் கூட்டாக நாசிசத்தின் விளைவுகள், பொருளாதார மறு ஆக்கம் மற்றும் அமெரிக்கமயமாக்கலுடன் போராடும் ஜெர்மனியின் பிரதிநிதித்துவத்தின் நெருக்கடியை வெளிப்படுத்துகிறார்கள். வெண்டர்ஸ் மற்றும் ஹெர்சாக் அந்நியமாதல் மற்றும் கட்டுக்கதையின் இருத்தலியல் ஆய்வுகளுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஃபாஸ்பின்டர் மற்றும் குலுகே மிகவும் நேரடியாக மோதல் போக்குடையவர்கள். அடக்குமுறை மற்றும் வரலாற்று மறதியின் வழிமுறைகளை அம்பலப்படுத்துகிறார்கள். அழகியல் ரீதியாக வெண்டர்ஸின் சிந்தனைக்குரிய வெளிகள் ஃபாஸ்பைண்டரின் மூச்சுத்திணறல் உட்புறங்களுடன் முரண்படுகின்றன. ஹெர்சாக்கின் உயர்நிலை நிலப்பரப்புகள் குலுகேயின் சீர்குலைக்கும் மாயை எதிர்ப்பு மாண்டேஜ்களை எதிர்க்கின்றன. கவித்துவ வெண்டர்ஸ் துயரத்தின் தோய்ந்த மீட்பை தேடுகிறார். ஃபாஸ்பின்டர் சமூக கொடுமையின் துயரத்தை அரங்கேற்றுகிறார். ஹெர்சாக் உயர்நிலை உண்மைகளை தேடுகிறார். குலுகே வரலாற்று உழைப்பின் அவசியத்தை வலியுறுத்துகிறார். அரசியல் ரீதியாக அனைவரும் மேற்கு ஜெர்மனியின் போருக்கு பிந்தைய பொருளாதார அதிசயம் மற்றும் அதன் கருத்தியல் அடித்தளங்கள் மீதான ஐயத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். இருப்பினும் அவர்களின் பதில்கள் வேறுபடுகின்றன. ஃபாஸ்பைண்டரின் மார்க்சிய விமர்சனங்கள் முதல் ஹெர்சாக்கின் அரசியலை பின்னுக்கு தள்ளும் இருத்தலியல் வரை, வெண்டர்ஸின் பண்பாட்டு சோகம் முதல் குலுகேயின் பிரக்டியன் தலையீடுகள் வரை. சுருக்கமாக, புதிய ஜெர்மானிய சினிமாவின் இந்த சின்னங்கள் சினிமாவின் அழகியல் மற்றும் அரசியல் சாத்தியக்கூறுகளை மறுபரிசீலனை செய்வதை நோக்கிய மாறுபட்ட ஆனால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பாதைகளை வழங்குகின்றன. அவர்களின் படைப்புகள் வரலாற்று கலைப்பொருட்கள் மட்டுமல்ல, கேள்வி கேட்கவும் விசனப்படவும் வேறு விதமாக கற்பனை செய்யவும் சினிமாவின் நீடித்த சக்திக்கு வாழும் சான்றுகளாகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. முடிவுரை.
விம் வெண்டர்ஸின் சினிமா முடிவதில்லை, அது நீடித்து நிற்கிறது. ஒரு நீண்ட பயணத்தின் முடிவில் மங்கும் ஒளியைப் போல, அல்லது மறக்கப்பட்ட பாடலின் கடைசி ஸ்வரங்களைப் போல அவரது படங்கள் நம்மை புறப்பாட்டிற்கும் வருகைக்கும் இடையில், நினைவிற்கும் கனவிற்கும் இடையில் நிறுத்தி வைக்கின்றன. அலைந்து திரிவது தொலைந்து போவதல்ல, மாறாக உலகின் மறைந்திருக்கும் தாள லயத்தை ஆழமாக கேட்பது என்று நமக்கு கற்பிக்கின்றன. அவரது முடிவற்ற சாலைகளிலும் அமைதியான அறைகளிலும் வெண்டர்ஸ் ஒரு புதிய உணர்வுபூர்வமான புவியியலை வரைந்திருக்கிறார். அதில் நாடு கடத்தப்படுதல் அல்லது பெயர்ந்து கொண்டிருக்கும் புலம் ஒரு வகை இல்லமாகிறது, தனிமை ஒரு வகை ஐக்கியமாகிறது. அவரது கேமரா இடங்களின் மற்றும் மனிதர்களின் சிதறிய நிலைகளை கனிவுடன் நோக்குகிறது, மீட்பில் அல்ல அங்கீகாரத்தின் கருணையை கண்டடைகிறது. அவர் படம் பிடிக்கும் நிலப்பரப்புகள் பரந்த பொறுமையான, காலத்தோடு சுவாசிக்கின்ற வெளிகள். சினிமா அதன் மிக அணுக்கமான நிலையில் கதைகளைச் சொல்வதை பற்றியதல்ல, மாறாக நாம் நம்மை கண்டுகொள்ளக்கூடிய வெளிகளை வழங்குவதை பற்றியது என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. வெண்டர்ஸை பார்ப்பது என்பது பூமியின் மெல்லிய நாடித்துடிப்பை பின்தொடர்வதாகும், ஸ்வரங்களுக்கு இடையிலான நிசப்தத்தை கேட்பதாகும், நாம் இன்னும் வாழாத நினைவுகளால் கனத்திருக்கும் வானத்தின் கீழ் முடிவின்றி நடப்பதாகும். அவரது சாலைகள் முடிவதில்லை, அவை நம்மில் ஒரு பகுதியாகின்றன. அவை நம்மை பார்த்தல், கனவு காணுதல், ஏங்குதல் ஆகியவற்றின் அமைதியான புரட்சியை முன்னோக்கி கொண்டு செல்கின்றன. படச்சுருள் நிற்கிறது, ஆனால் ஓயவில்லை. அந்த ஓயாத தேடல். ஆன்மாக்கள் சோதிக்கப்படும் வெண்டர்ஸின் உலகில் தொடரும் பாடல். ஹாம்பர்கின் குளிரிலிருந்து, அந்த தொழிற்சாலை புகையிலிருந்து, லிஸ்பனின் வெயில் நனைந்த அழகிய சிதைவுகளின் கதவிலிருந்து நம்பகத்தன்மை இன்னும் தனக்கான இடத்தை தேடுகிறது. மறைந்திருக்கும் உண்மையை மனம் நாடுகிறது. புகைப்படமாய், சட்டகமாய் பிம்பம் நிலைத்திருக்கிறது. உண்மைகளை மெதுவாய் பேசுகிறது, அல்லது ரிப்ளியின் வஞ்சக விளையாட்டை ஆடுகிறது. எளிதான பதில்கள் இல்லை, தெளிவான வழிகாட்டும் அடையாளமும் இல்லை. சிதறிய துண்டுகள் மட்டுமே. தெய்வீகமாய் மனதை வருடும் மென்மை. மறைந்து போகும் காட்சிக்கு அப்பால் சாலை நீண்டு செல்கிறது. இருந்தவற்றிலும் இருப்பவற்றிலும் ஒரு கவிதை பொறிக்கப்படுகிறது. அவரது சினிமாவிலிருந்து நாம் வெளியேறுகிறோம், ஆயினும் சுமந்து செல்கிறோம். கண்களில் தேங்கிய பார்வையின் கனத்தை முடிவில்லா வானங்களின் கீழ் உணர்கிறோம். பார்வையின் வலிமையும் கண்டவற்றின் பாரமும் நமது பயணத்தில் என்றும் தொடரும். வெண்டர்ஸின் உலக தத்துவமும்.